இந்த நாளிலே இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், உங்கள் எல்லாரையும் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த நாள் நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்கள் கிராம திருச்சபைகளிலே திருவிருந்து கொடுக்க வேண்டியுள்ளதால் அங்கு சென்றிருப்பதால் அவருக்கு பதிலாக இந்த நாளிலே நான் வந்து உங்களிடத்திலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், இது ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லுவோம். ட்ரினிட்டி த டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னால் திருத்துவம் தெய்வீக அன்பிலே ஒற்றுமை காணப்படுகிறது என்று அர்த்தம். அதற்கு ஆதாரமாகத்தான் ஏசாயா 48:12-17 வரையுள்ள வசனங்களும், எபேசியர் 1:3-14 வரையுள்ள வசனங்களும், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3:8-16 வரையுள்ள வசனங்களையும் நாம் படிக்க கேட்டோம். நாம் அனைவருக்குமே தெரியும், டிரினிடாட் என்ற ஒரு தீவு ஒன்று உள்ளது. அந்த டிரினிடாட் என்ற தீவை கண்டுபிடித்தவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாகவும் அல்லது ஒரு ஆலோசனை கூடுகை நடத்துவதென்றாலும் அனைவருக்கு முன்பதாகவும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். என்ன வார்த்தை என்று சொன்னால், திரியேக கடவுளின் அருளால், அதாவது திரியேக கடவுளின் கிருபையால் அப்படின்ற இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த புதிய உலகை, புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக முயற்சிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக வேத அறிஞர்கள் இருக்கிறார்கள், சரித்திரத்தை எழுதினவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்கள்ட்ட கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார். 3வது பிரயாணம் 1598 3வது கடற்பயணத்தை தொடங்கும் பொழுது, நான் இனி கண்டுபிடிக்கிற இடத்திற்கு, நாட்டிற்கு ஒரு பெயரை வைப்பேன். அது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிற்கு திருத்துவத்தை வைத்து நான் ஒரு பெயர் வைப்பேன் என்று சொல்லி அவர் 1598 3ஆம் கடற்பயணத்தை தொடங்கினார். தொடங்கின உடனே அந்த தீவை கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு ட்ரினிடாட் என்று பெயர் வைத்தார். அந்த தீவுக்குரிய ஒரு பின்புலம், அதற்குரிய சரித்திரம் இது. இன்று இந்த திருத்துவம் என்பது நிறைய திருச்சபைகளிலே திருத்துவத்தை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சப்ஜெக்ட். அது நம்ம எதுவும் அதுல நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடந்து போய்விடுவார்கள். ஆனால் இந்த திருத்துவம் என்பது ஆய்வு செய்வதற்குரியது அல்ல, அது அனுபவத்திற்குரியதாக காணப்படுகிறது. இன்றும் நிறைய பேர் திருத்துவத்தை நம்புகிறது இல்லை. திருத்துவம் என்று சொன்னாலே பிதாவை நம்புகிறார்கள், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள், தூய ஆவியானவர் என்பதை அதை ஒரு ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே இன்று நிறைய நம்முடைய திருச்சபை மக்கள், கிறிஸ்தவ சமுதாயத்திலே அதை ஒரு நம்பாத ஒரு எண்ணம் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரினிட்டி என்பதற்கு ஆதாரம் என்ன என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 13:14 வசனத்திலே நாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். இதிலே நாம் புரிந்து கொள்ளலாம் திருத்துவம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் திருமறையிலே திருத்துவம் என்கிற வார்த்தை இல்லை, ஆனால் அதனுடைய அனுபவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 3 கடவுளா அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேட்கக்கூடாது. 3 கடவுள் இல்லை. நம் இந்த வசனங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ட்ரினிட்டி என்கிற வார்த்தை ட்ரைனஸ் என்ற லத்தீன் வார்த்தைகளோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து த்ரீஃபோல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எப்பொழுது அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொன்னால், கிபி 325 நிசேயா மாமன்றத்திலே கூடி அவர்கள் விவாதித்த போது, இந்த வார்த்தை இங்கு இல்லை, ஆனால் திருத்துவம் திருமறையிலே இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிசேயாவில் கூடிய மாமன்றத்திலே இதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த ட்ரினிட்டி என்ற வார்த்தையை உண்டாக்கினவர் யார் என்று சொன்னால், முதலாவதாக சொன்னவர் டெர்ட்டுல்லியன் தான் இந்த வார்த்தையை முதலாவதாக சொன்னார். இன்றைக்கு யூதர்கள் இதை நம்புகிறார்களா, யூதர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது என்று சொல்லி கேட்டோம் சொன்னால், அவர்கள் திருத்துவத்தை நம்புகிறது இல்லை. யூதர்கள் திருத்துவத்தை நம்புகிறது இல்லை. அவர்கள் ஆதாரமாக சொல்லக்கூடிய வசனம் என்ன என்று சொன்னால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை அவர்கள் ஆதாரமாக சொல்லுவார்கள்.
அதில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்கள் நம்புவது மோனோதீசம், அதாவது ஒரே கடவுள் கொள்கை என்று சொல்லி அவர்கள் அதைத்தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த யூதர்கள் அந்த ஓரிரை கோட்பாட்டை விட்டு வெளியே வர மாட்டார்கள். அவர்களுக்கு முக்கியமானது தேவன் யாவே என்று சொல்லி அதை மட்டும்தான் அவர்கள் பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் திருமறையிலே அவர்கள் சொல்லுகிறது போல நாம் பார்த்தோம் என்று சொல்ல நாம் நிறைய சத்தியங்களை கேட்டிருக்கலாம். ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்குள்ள திருமறை பகுதிகளாக கடந்து செல்கிறேன். அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் திரித்துவம் இல்லை என்று சொன்னால் நாம் அநேக நேரங்களில் வசனத்தை கேட்டிருக்கலாம். கடவுள் வார்த்தையின் மூலமாக இந்த உலகை உண்டாக்கினார். கடவுள் என்பவர் யாவே, வார்த்தை என்பவர் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல 1 ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அது தூய ஆவியானவர் நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இடத்துல திருத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கடுத்த பிரகாரம் கிதியோன், சவுல், தானியேல் இவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால் தூய ஆவியானவர் அவர்கள் மேல் இருந்தார் என்று சொல்லி, அந்த தூய ஆவி இருந்ததினால்தான் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி திருத்துவத்தை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்போ நாம் இதை எப்படி புரிந்து கொள்வது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈஸியாக ஒரு 2 லைன்ல சொல்லிடலாம். கடவுள் என்பவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். கடவுளை காண முடியாது. இயேசு கிறிஸ்து சரித்திர ரீதியிலே நம்மோடு கூட பிறந்து நம்மோடு கூட வளர்ந்து கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா யாரை பார்த்துக்கலாம்? இயேசு கிறிஸ்துவை பார்த்துக் கொள்ளலாம். அவர் அந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு சில அற்புதங்களை செய்தார். எப்படி இந்த 3 கடவுள் எப்படி நம்மளை வழி நடத்துவார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் காத்திருங்கள், உங்களுக்காக நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்படி இதை நாம் பிரித்து பார்க்க முடியாது. இவர் வேற அவரு வேற அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாது. 3 ஆழ்தன்மைகளும் கொண்டவர்கள் என்று நாம் இந்த இடத்துல சொல்ல கொள்ளலாம். இன்று வரை யூதர்கள் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் இயேசு கிறிஸ்துவையும் இவர் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளாத நிலை ஒன்று காணப்படுகிறது. இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் அனைவருக்குமே தெரியும். சாது சுந்தர் சிங் ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. என்ன இந்த திருத்துவத்தை பத்தி கொடுத்தாரு என்று சொன்னால், சூரியனை வச்சுட்டு சூரியன் தான் யாவே கடவுள் என்று சொன்னார். அதிலிருந்து வெளிப்படும் ஒளிதான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அந்த வெப்பத்தை உணர்கிறோம் அல்லவா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இது எல்லாத்திற்கும் மூலம் சோர்ஸ் எது என்று சொன்னால் அந்த சூரியன் தான் என்று சொல்லி சாது சுந்தர் சிங் இதை சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிறைய இடங்களிலே நாம் பார்த்திருக்கலாம். நான் என் தந்தை சொன்னார், அதை கேட்டுதான் நான் உங்களிடத்திலே நான் சொல்லுவேன். அதற்கடுத்த பிரகாரம் நான் என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய தந்தையின் சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி யோவான் 14 இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுள் ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தார், குமாரன் நிறைவேற்றி முடித்தார், பரிசுத்த ஆவியானவர் இந்த மனித வாழ்விலே நம்மை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் வாசிக்கப்பட்ட திருமறை பகுதிக்கு வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரையுள்ள வசனங்களிலே இதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இடத்துல திருத்துவம் சிதைந்த சமூகத்தை மீட்டெடுக்கிறது. திருத்துவம் சிதைந்த சமூகத்தை மீட்டெடுக்கிறது. இது ஏசாயா 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். 1 முதல் 31 வரையுள்ள ஒரு பகுதி முதல் ஏசாயா என்று சொல்லுவார்கள். 2ஆம் ஏசாயா என்பது 40ஆம் அதிகாரம் முதல் 55 வரை 2ஆம் ஏசாயா என்று சொல்லுவார்கள். 55 முதல் அது முடியும் வரைக்கும் 3ஆம் ஏசாயா என்று சொல்லுவார்கள். இது 2ஆம் ஏசாயா பிரிவை சார்ந்தது. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், இது கிமு 6ஆம் நூற்றாண்டிலே மக்கள் பாபிலோனே சிறையிருப்பிலே இருந்த பொழுது இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்டது.
அவர்கள் சிறை இருப்பில் இருக்கும் பொழுது மிகுந்த அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறை இருப்பின் அனுபவம் அவர்கள் வெறுக்கத்தக்க விதமாக இருந்தது. ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாத நிலை காணப்பட்டது. ஒரு குழப்பமான நிலை. என்ன குழப்பம் என்று சொன்னால், இவர்கள் ஒரே கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாபிலோனிய வழிபாடு வித்தியாசமாக இருக்கிறது. நாம் இதை வணங்குவதா அதை வணங்குவதா என்பதான ஒரு குழப்பம் அந்த மக்களிடத்திலே காணப்படுகிறது. அதுக்கு அடுத்த பிரகாரம் ஆதிக்க நிலை, அந்த இராணுவத்தின் அடக்குதல்கள் அங்கு அதிகமாக காணப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த மக்களுக்கு விடுதலையையும் ஆறுதலையும் கொடுப்பதாக பார்க்கிறார். இந்த மக்களுடைய நிலை எப்படி காணப்பட்டது என்று சொன்னால், யாவே கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த பிரகாரம் அவங்களுக்குள்ள எண்ணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த நம்முடைய கடவுள் இந்த பாபிலோனியர் கடவுளை விட சிறியவரா, நம்முடைய கடவுள் பெரியவராக இருந்தால் ஏன் இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அந்த மக்களிடத்திலே காணப்பட்டது. இந்த திருத்துவ செயல்பாடு இதுல எப்படி செயல்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் என்று சொல்ல 16வது வசனம் அதற்கு நாம் ஆதாரமாக வைத்துக் கொள்ளலாம். கடவுள் என்னை அனுப்பினார், தூய ஆவியானவரும் என்னை அனுப்பி இருக்கிறார். என்ன சொன்னா, யாவே பேசுகிறார், தீர்க்கதரிசி அந்த இடத்திலே நியமிக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். இந்த இடத்துல திருத்துவத்தின் செயல் காணப்படுகிறது. இந்த இடத்துல இந்த வார்த்தை நாம் 16வது வசனத்தை நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது இதில் ஒன்று புரிந்து கொள்ளலாம், ஒன்று தெரிந்து கொள்ளலாம். என்ன என்று சொன்னால், மக்களோடு கடவுள் செய்த உடன்படிக்கையை அவர் மீட்க விரும்புகிறார். ஏற்கனவே நான் இவர்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதை நான் மீட்க விரும்புகிறேன் என்று சொல்லி திருத்துவ கடவுள் இந்த இடத்துல செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதாவது சிதைந்து கிடக்கிற சமூகத்தை இந்த திருத்துவம் இந்த இடத்துல மீட்டெடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி திருத்துவத்தின் செயல்பாடு இந்த இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். படைத்தார், நன்மையானதை போதித்து வழி நடத்தினார், இதை பராமரிக்கிறார், அந்த மக்களை பராமரிக்கிறார். அதனால் அவர்களோடு முதலாவதாக செய்த உடன்படிக்கை அப்படியே விட்டுவிடாமல் தொடர்ந்து பராமரிப்பு. படைத்தது யாவே தேவன், நன்மையானதை போதித்து வழி நடத்துகிறார் ஞான கண்மலையாகிய கிறிஸ்து, பராமரிக்கிறது தூய ஆவியானவர். ஆகவே சிதைந்து கிடக்கிற சமூகத்தை மாற்றுருவாக்கம் செய்து நீங்கள் இப்படியே இருக்கிறது அல்ல, நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் இந்த நிலை ஒரு தற்காலிகமான நிலைதான், இது நிரந்தரமானது கிடையாது என்று சொல்லி இந்த இடத்திலே திருத்துவ கடவுள் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். 2வது திருமறை பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருச்சபையை முத்திரையிடம் திருத்துவம் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வரையுள்ள வசனங்களை நாம் பார்த்தோம். இது ஆசிய மைனர் உள்ள திருச்சபைகளில அங்கு இருக்கிற மக்களுக்காக இந்த நிறுவம் எழுதப்பட்டது. புற சமய வெளி சமய அழுத்தங்கள் அந்த திருச்சபையில காணப்பட்டது. நாம் யாரை வணங்குவது, அவர்கள் சொல்வதை வணங்குவதா என்று சொல்லி ஒரு திரிபு கோட்பாட்டு கொள்கை அங்கு காணப்பட்டது. ஒரு ஏகாதிபத்திய சித்தாந்தம் அங்கு திருச்சபைகளே நிலவி வந்தது. தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள போராட்டம் செய்வதற்கு கூட தயங்காமல் அந்த ஒரு போராட்ட நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த பகுதி திருத்துவத்தை பற்றி விளக்குவதற்கான ஒரு நீண்ட பகுதியாக நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். கடவுளுடைய ரோல் என்ன, ரோல் ஆஃப் காட், ரோல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் என்ன என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து நாம் இதை நாம் ஒவ்வொரு வசனமாக வாசித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் வாசித்த திருமறை பகுதியிலே 4வது 3வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கிறது யார் என்று சொன்னால் ரோல் ஆஃப் காட். அவர் இஸ்ரேல் மக்களை தெரிந்தெடுத்தது போல ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து மட்டுமல்ல, ஒரே குடும்பமாக அந்த இடத்துல தத்து எடுத்திருக்கிறார், ஒரு அடாப்ட் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக தெரிந்தெடுத்து ஒரே குடும்பத்தில் இணைக்கிறார், ஒரே குடும்பத்தில் இணைத்து அனைவரையும் சகோதர சகோதரிகளாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பிதாவினுடைய செயலை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செயலை செய்திருக்கிறார்? 7 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதிலே புரிந்து கொள்ளலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் பாவ மன்னிப்பை அந்த இடத்துல கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் சுதந்திரர், இன்ஹெரிட்டன்ஸ், அந்த உடன் சுதந்திரர் அவரோடு கூட உடன் சுதந்திரர் இயேசு கிறிஸ்துவிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அப்படியே பெற்றுக்கொள்ளும் தன்மையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெறுகிறோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முத்திரையிடுகிறார். 13-14 வசனத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றி ஒரு முத்திரையிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன முத்திரை என்று சொன்னால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்தை பெறுவதற்காக நம்மை முத்திரையிட்டு இருக்கிறார். அந்த அவருக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றும் நாம் அநேகர் நம்முடைய எண்ணத்திலே இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம். இயேசு கிறிஸ்து சொன்ன தேற்றரவாளன் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று சொல்ல ஒரு எண்ணம். ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு என்னிடத்திலே கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லப்பட. அப்படி என்றால் என்ன? நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆல்ரெடி அவர் நம் உள்ளத்திலே இருக்கிறார், நம் உள்ளத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் ஒரு தவறான எண்ணத்தோடு கூட திருத்துவத்திலே காணப்படுகிற தூய ஆவியார் என்னிடத்திலே இல்லை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு பல முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம், ஒரு பல கவர்ச்சியான போதனைகளை பார்த்து ஒரு சில வேளைகளிலே நாம் தடுமாற வேண்டிய சூழல் இருக்கு. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முத்திரை போடப்பட்டுள்ளீர்கள். நம்மை சுற்றி கவர்டு, நம்மை சுற்றி முத்திரையிட்டு இருக்கிறார். நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை தாண்டிதான் செய்ய வேண்டும். நிறைய வசனங்கள் ஆதாரம் சொல்லலாம். என்ன சொல்லலாம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறவர் எப்ப இருக்கிறாரு? என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர்தான் என்னுடைய எல்லாமே என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்த திருச்சபையில நம்ம இணைத்துக் கொண்டு நான் வாழ்வது முழுவதும் அவருக்காகத்தான் என்று எப்பொழுது நம்மை அர்ப்பணித்தோமோ அன்று முதல் யார் உள்ளத்துல வராருங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை துக்கப்படுத்தாதீர்கள், உள்ளே வைத்துக்கொண்டு அருவருக்கு தொடர்ந்துள்ள எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே படித்தீர்கள் என்று சொன்னால் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை உள்ளே வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட செயலை, தூஷணம், கெட்ட வார்த்தை, மற்ற அநேக தீமையான காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செஞ்சா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியார் என்ன பண்ணுவாருங்க? துக்கப்படுவார். ஐயா, நான் தவறான பாதைக்கு செல்லுகிறேன், நான் எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியார் உள்ளேதான் இருக்கிறார், அப்ப என் உள்ளத்துல இருப்பாரா? என் உள்ளத்துலதான் இருக்கிறாரா? நீங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆன போதே நம்மை சுற்றி சீல்டு, நம்மை சுற்றி இருக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார், உள்ளே இருந்து கொண்டு வருத்தப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த இடத்துல 3 ஆழ்தத்துவத்தினுடைய செயல்பாடுகளை சொன்னேன். இது எதை விளக்குகிறது? முக்கியமா நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, திருத்துவம் என்பது ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. யோவானிலே இயேசு ஜெபித்த ஜெபம் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனிடத்தில் ஜெபிப்பார். ஜெபிக்கும் பொழுது, கடவுளே, நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறது போல இந்த மக்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களுக்காக ஒரு மன்றாட்டை ஏறெடுப்பார். அப்போ இந்த திருத்துவம் என்பது ஒரு ஐக்கியம்,
மூணையும் பிரிச்சு பார்த்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லி பல புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அதை நாம் பிரித்து பார்க்க முடியாது. மூவரு கடவுள். அவர் நாம் வழங்குறது ட்ரையூன் காட் என்று சொல்லுவார்கள். மூவரு கடவுள், மூன்று ஆழ்தன்மையுடையவர். இவருக்கு இதுதான் இருக்குது, அதனால இவரை நம்ம ஒதுக்கி வைப்போம், இவருக்கு இதுதான் இருக்கு, இவரை இல்லை. அவர் ட்ரையூன் காட். நிறைய திருச்சபையில நிறைய நேரங்களில் நாம் சொல்லுவோம் மூவரின் கடவுளின் திருப்பெயரினாலே என்று நாம் சொல்லுவோம். ஆகவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது திருமறை பகுதியாக வாசிக்கின்ற திருமறை பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரையுள்ள வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், திருத்துவமும் புதிய பிறப்பும் என்ற இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளலாம். நிக்கோதேமை பற்றி அநேக நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஒரு போதகர், அநேகருக்கு போதிக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பரிசேயர், சங்கத்தினுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆன்மீக ரீதியிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன குழப்பம் என்று சொன்னால், மறுபடியும் பிறப்பது என்ன என்று சொல்லி 1 முதல் கிட்டத்தட்ட ஒரு 6 வசனங்கள் எப்படி பிறக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிற உரையாடலை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நியாயப்பிரமாணங்களை வாசித்திருக்கிறார், நிறைய போதனைகளை போதித்திருக்கிறார். அவர் இது ஒரு சமயம் என்று சொல்லி ஒரு சமயத்தை தான் பார்த்தாரோ தவிர, இது நமக்குள்ளாக அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் கடைபிடிப்பது போல நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி ஒரு சமயமாகத்தான் அதை பார்த்தாரே தவிர, இது ஒரு உண்மையாகவே எனக்குள் மாற்றம் ஏற்படுத்தும், என்னுடைய வாழ்விற்கு அடுத்த கட்ட நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை அவர் பார்க்க தவறிவிட்டார் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து 3 வார்த்தைகளிலே சொல்லுகிறார். ஆவி, மறுபிறப்பு, நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த இடத்துல விளக்குகிறார். தூய ஆவியிலே வழிநடத்தப்படுவது என்பது 8வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதில் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ மறுபடியும் பிறத்தல், மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தோடு ஒருவர் நடக்கிறது என்பது காற்று அடிக்கிற திசையிலே எப்படி செல்லுகிறது போல, இதுல சுருக்கமான ஒரு வார்த்தை சொல்லலாம், சுய சித்தத்தின்படி நடக்க மாட்டார்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நடப்பார்கள். இதுதான் மறுபிறப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தந்தை மக்களை அழைத்திருக்கிறார், மகன் அந்த மக்களிடத்திலே சேவை புரிகிறார், ஆவியானவர் அவர்களை வழி நடத்துகிறார். காற்று எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதோ, அந்த காற்றானது போகும் பாதையை போல மக்களை இந்த தூய ஆவியானவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு தொடர்ச்சியான செயலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தையிலும் நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த திருத்துவம் என்பது ஐக்கியத்தை வெளிப்படுத்த கூடியதாக இருக்கிறது. திருத்துவம் என்பது மூவருக்குள்ளும் காணப்படுகிற ஒரு ஐக்கியம், மூவருக்குள்ளும் காணப்படுகிற ஒரு பிணைப்பு, மூவருக்குள்ளும் காணப்படுகிற ஒரு ஆழ்தன்மையை இது வெளிப்படுத்துகிறது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. திருச்சபையில் இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடனான ஐக்கியம் நமக்கு எப்படி இருக்கிறது, மற்றவர்களுடனான ஐக்கியம் நமக்கு எப்படி இருக்கிறது. திருத்துவத்தை நாம் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்குள்ளாக வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் ஐக்கியம். இந்த ஐக்கியம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருத்துவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவு செல்கிறேன். கடவுளை நாம் காண முடியாது. கடவுள் எப்படி இருப்பார் என்று கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் எப்படி நம்மை வழி நடத்துவார் என்று
அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால், நாம் நம்முடைய விருப்பப்படி அல்ல, நீர் என் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீரோ அதன் பிரகாரம் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் நம்மை அர்ப்பணிப்பதுதான் இந்த திருத்துவத்தின் ஒரு தலையாய புரிந்து கொள்ளுதலாக நாம் பார்க்கிறோம். நம்மை வழிநடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதா படைத்தார், குமாரன் மீட்டெடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எதற்கு புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்? எபேசியரில படித்தது போல இன்ஹெரிட்டன்ஸ், அவரோடு கூட சுதந்திரர் ஆகும்படி புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த புதுப்பித்தல் உருமாற்றும் வல்லமையை கொண்டது. நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்மிடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, திருத்துவம் என்பது புரிந்து கொள்ள கடினமான காரியம் அல்ல. திருத்துவம் என்பது ஐக்கியம், மூவரையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பதல்ல, மூவரையும் ஒன்றாக பார்ப்பது. ஆகவே அவருடைய வழிநடத்துதலை நாம் புரிந்து கொள்வோம், திருத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஞாயிறு அநேக திருச்சபைகளிலே இந்த திருத்துவத்தை பற்றி அநேக இடங்களிலே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நிறைய இடங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் கேட்டிருக்கிறோம். இந்த திருத்துவத்தை பற்றி சரியான புரிதலோடு கூட செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.